எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இளையராஜா அவர்கள் தன்னுடைய ஒர்க்குக்கான தன்னுடைய பாடல்களுக்கான காப்புரிமையை பெறுவதற்காக தொடர்ந்து பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களில் அவர் போயிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதில் சில வார்த்தைகள் பெருசாகி சில வாதங்கள் பெருசாகி வைரமுத்து அவர்கள் பேச, அதுக்கு கங்கை அமரன் பேச, இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு ட்வீட் போட, அது யாருக்காக போட்டதுன்ற பெரிய கேள்வி எழ, இது இளையராஜா அவருடைய பாடல் அந்த ரெக்கார்டிங் கம்பெனிக்கும் அவருக்கும் இருக்கிற சண்டை அப்படிங்கிறத தாண்டி ஒரு தமிழ் திரையுலக தமிழ் இசை உலகில் ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இசை பெரிதா மொழி பெரிதா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம், அதை தாண்டி இவர் கேட்கறது சரியா இல்லையா, இளையராஜா ரொம்ப ஓவரா கேட்குறாரா அப்படிங்கிற வாதங்கள் ஒரு பக்கம். இது ஒரு பெரிய விவாதமாக மாறிக்கொண்டு போதை பார்க்குறோம். அதை தான் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலும் பேசலாம் அப்படின்னு இருக்கோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு பாரிசாலன் அவர்கள் இணைகின்றார், தமிழ் தேச சிந்தனையாளர். இந்த விஷயத்தில் திரு இளையராஜா அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அதே போல நடிகை கஸ்தூரி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் மற்ற பல விருந்தினர்களும் அடுத்தடுத்து வர இருக்காங்க. நான் முதல்ல திரு ராஜன் அவர்கிட்ட என்ன தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இசையமைப்பாளர், ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்கு தனக்கு உரிமை வேணும் அப்படின்னு கேட்கறது அவ்வளோ பெரிய தப்பா? இதுக்கு இவ்வளோ விமர்சனம், இதுக்கு இப்படி கேட்குறாரு அப்படி கேட்குறாரு அதை சொல்றாரு, ரொம்ப சிம்பிள் திங் இல்லையா? படைப்பு அவருடையது ஆகலாம். சொல்லுங்கய்யா, கேக்குது. படைப்பு அவருடையதான், அதுல எந்த மறுப்பும் இல்லை. ஓகே. ஆனால் அந்த படைப்புக்கு நாங்கள் பணம் கொடுத்து அவரை எங்களுக்கு சேவை செய்ய சொன்னோமே, அந்த உரிமை எங்களுக்கு. ஒரு பட தயாரிப்பாளர் முதல் கதையை தேர்வு செய்கிறார், இயக்குனரை தேர்வு செய்கிறார், பிறகு ஹீரோ, மியூசிக் டைரக்டர் என்று பல டெக்னீஷியன்களை தேர்வு செய்கிறோம். அதிலே ஒருவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்படி மியூசிக் டைரக்டரை அழைத்து நாங்கள் கதையை சொல்லி, கதையோட சீனுக்கு சிச்சுவேஷன் சொல்லி, அந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு கேட்குறோம், டியூன் கேட்குறோம். அந்த டியூன் 4 டியூனில் ஒத்துக்குவோம், இல்லை 6 டியூனில் ஒத்துக்குவோம். இயக்குனர் இல்லை 10 டியூன் கூட போட வைப்பார். அப்பொழுது இயக்குனர் வேலை வாங்குறார், நான் சம்பளம் கொடுக்குறேன். அப்போ சம்பளம் கொடுக்கும்போது அதில் அது மட்டும் இல்லை, அவர் டியூன் போட்டால் அதோடு அது ஒளிபரப்புறதில்லை. அதுக்கு வைரமுத்து போன்ற அல்லது ஸ்நேகன் போன்ற கவிஞர்கள் வேண்டும் பாட்டு எழுத. பிறகு பாடுவதற்கு ஒரு எஸ்பி போன்ற, சுசீலா போன்ற, ஜானகி போன்ற பாடகர்கள் வேணும். அப்புறம் பக்க வாத்தியம் வேணும். எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த டியூன் வெற்றிகரமா அமையும். நாங்க சம்பளம் கொடுத்துட்டோம், நாங்க காசு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு சர்ச்சையா இருக்கக்கூடிய வாவா பக்கமா பாட்டு, ஒரே விஷயமா வாவா பக்கமா எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு பொன்மாலை பொழுது எடுத்துக்கோங்க. அதை கேட்கும் போதே எல்லாரும் ராஜா பாட்டுன்னு சொல்றாங்களா, இல்ல அந்த சத்யா மூவிஸ் பாட்டு, கே ராஜன் பாட்டு, அது அந்த ஹீரோ அந்த இவங்களோட பாட்டு, அந்த தயாரிப்பாளரோட பாட்டுன்னு சொல்றாங்களா? யாரோட பாட்டு அது? அந்த படத்தின் பாட்டு, அந்த படத்தின் பாட்டு. இல்ல சார், அதை உருவாக்கியவருக்கான கிரெடிட் நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம காசு கொடுத்துட்டோம்ன்றதுக்காக அவருடைய அந்த கிரியேஷன் இல்ல. அதுக்கு பணம் வாங்கிட்டாருமா? அதுதான் சார் நானும் சொல்றேன். சம்பளம் வாங்கிட்டாருமா சார்? நானும் அதுதான் சொல்றேன். இப்போ மோனாலிசா பெயிண்டிங் இருக்கு, அதை யாரோ காசு கொடுத்து வாங்கி தான் மியூசியத்துல வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு சொந்தமாயிருமா? அதை உருவாக்குனவருக்கு சொந்தமா, அவங்களுக்கு சொந்தமா? காசு கொடுத்து வாங்கினவங்க தான் சொந்தம். நீங்க ஒரு Dress போட்டுட்டு சார், அந்த பிசிக்கல் இல்ல சார். நான் நீங்க சொல்றது, இப்போ ஒரு பெயிண்டிங் இருக்குன்னா அந்த பெயிண்டிங் பிசிக்கலா என்னோட சொந்தம், என் வீட்ல தான் இருக்கணும்னு நீங்க சொல்லலாம். சரி, அந்த கலை அதை உருவாக்கியவருக்கான அதுல உரிமையே கிடையாது. இருந்தா என் சொந்தம் தானே, அது உருவாக்கியவருக்கு உரிமையே கிடையாது. சொந்தம் தானே, அவருக்கு எப்படி உரிமையாகும்? அட, நான் காசு கொடுத்து வாங்கிட்டேமா, நான் காசு கொடுத்து வாங்கி விட்டேன். அவர் உழைப்புக்கு, அவர் அறிவுக்கு பணம் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு கட்டிடம் கட்டுறோம், ஒரு கட்டிடம் கட்டும்போது ஒரு இன்ஜினியர் பிளான்லாம் போட்டு கொடுக்குறாரு, மேஸ்திரியை கொத்தனாரை வச்சு வேலை வாங்குறாரு. கட்டிடம் முடித்த உடனே நான் அவருக்கு ஒரு பட்டாடை அணிந்து வேலை முடிச்சு கட்டிடத்தை கொடுத்தா கிரக பேச கொடுக்குறேன். அந்த மேஸ்திரியோ அல்ல இன்ஜினியரோ, இல்லை இது போதாது, மாசம் வாடகை எனக்கு கொடுங்க, ஏன்னா அது நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொன்ன எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? நம்ம பொருள்மா, விலை கொடுத்து என் சொந்த படத்துக்கு நான் பணம் கொடுத்து அவர்கிட்ட சேவை, நான் வேலைன்னு கூட சொல்ல. ஏன்னா இளையராஜா மிகப்பெரிய இசைஞானி, நான் அவரை குறைச்சி மதிப்பிடல.
வாதம் பண்றது அவர் குணத்துக்கு, இந்த ஆசைக்கு தான், இசை திறமைக்கல்ல. புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இது, நாங்கள் பணம் கொடுத்து அந்த டியூனை வாங்கி விட்டோம். ஓகே. ஆனா முதல்ல அக்ரிமெண்ட்ல இருந்தது வச்சுங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறோமே, அதில் இதுல இவருக்கு ரைட்ஸ் இருக்கு, 25% அவருக்கு, 20% எங்களுக்கு இருந்தால் அதுல உரிமை இருக்கும். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடாத போது இப்ப என்ன சொல்றாங்க, 70களில் 80களில் யாரும் இந்த காப்பிரைட் சட்டம் எல்லாம் தெரியாம ஒரு படைப்பாளிக்கான உரிமை ராயல்டியே கொடுக்காம நீங்க வந்து சார் எம்எஸ்விக்கும் பொருந்தும், எம்எஸ்விக்கும் பொருந்தும், கண்ணதாசனுக்கும் பொருந்தும், அத்தனை பேத்துக்கும் பொருந்தும். கேட்கல சார், அவர் கேட்கலங்கிறதா உரிமை இல்லைன்னா கேட்கல. நான் என்ன கேக்குறேன், அன்றைய காலகட்டத்துல யாருக்கும் அவேர்னஸ் இல்ல. ஏன் உரிமை? அன்றைய காலகட்டத்துல யாருக்கும் அவேர்னஸ் இல்ல, அக்ரிமெண்ட்ல ராயல்டி எல்லாம் கேட்கல. இன்னைக்கு அவேர்னஸ் வருது, கேக்குறாங்க. அது அவேர்னஸ் இல்ல, அது அந்த பேராசை இல்ல. இது ப்ரொடியூசர் சொத்து, முதலாளி, இவர் முதலாளிக்கு வேலை செஞ்சோம் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்ற அர்த்தம். சரி, கேப்போம். நீங்க அது வந்து கேப்போம் மற்றவர்கள்ட்ட இப்போ நான் கஸ்தூரி அவர்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பொருள் விற்கிறீங்க, அவர் சொல்றது ரொம்ப சிம்பிள் லாஜிக். காசு கொடுத்து வாங்கிட்டேன், அப்புறமா ஏன் பொருள் சொல்லிட்டே இருக்கிறது வந்து ஒரு ப்ரொடியூசர் பார்வையில நீங்க யோசிச்சு பாருங்க, அது சரியா? இல்ல, நான் இத வந்து ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேங்க. ராஜன் அவர்கள் வணக்கம். அவர் என்ன சொன்னாருன்னா, பேராசை இல்ல அப்ப எல்லாம், இப்ப வந்து பேராசை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இல்ல, அப்படி கிடையாது. அப்ப மார்க்கெட்டே சிறுசு, இப்ப மார்க்கெட் சந்தை அதிகமாயிருச்சு. பணமே இப்போ ஒரு இளையராஜா பாடல், அது வந்து என்னைக்குமே ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனித்துவமான ஒரு அனுபவம் தான். ஆனா அன்னைக்கு அதுக்கு இருந்த பண வியாபார அனுகூலம் வந்து ரொம்ப குறைவு. மிஞ்சி போனா சில லட்சங்கள், அன்னக்கிளிக்கோ 16 வயது நிலைக்கோ சில ஆயிரங்கள் கூட இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் ஆயிரங்கள் கூட இருந்திருக்கலாம். இல்ல, ராஜ்கண்ணு அவர்களுடைய வாரிசுகள் பேட்டியே கொடுத்திருக்காங்க. வெறும் வெத்து பேப்பர்லாம் 5000 ரூபாய்க்கு எங்களுடைய பாடல் உரிமைகளை எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அப்படி இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம தான் இருக்காங்க. அவங்களுக்குமே ராஜன் அவர்கள் சொல்ற மாதிரி பொருளை வாங்கின அவங்க இன்னொருத்தங்க கிட்ட வச்சுட்டாங்க. அவங்களுக்குமே லாபம் இல்ல, அவங்களுக்கும் சேர்த்துத்தான் நியாயத்துக்கான ஒரு சட்ட போராட்டத்தை இளையராஜா அவர்கள் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவருடைய இன்னைக்கு பாருங்க, கோடானு கோடி ரூபாய்க்கான சந்தை. அதே 16 வயது செந்தூர பூவேங்கிற ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு எல்பி ரெக்கார்டுக்கு 5000 ரூபாவோ 10000 ரூபாவோ கொடுத்து வாங்கப்பட்ட பாடல் இன்னைக்கு கோடானு கோடி ரூபாய் வருவாக எவ்வளவோ இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு புதுசா யூடியூப்னு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் அது மாத்திக்கிட்டே இருக்கு. அதனால நான் ரெட்ரோஸ்பெக்டிவா போய் அன்னைக்கு அக்ரிமெண்ட் போடாம இருந்துட்டு எனக்கு 1974ல கொடுக்க வேண்டியதே 2024ல கொடு அப்படிங்கிறது வந்து எப்படி லாஜிக்கா இருக்கும்? அன்னைக்கு நீங்க போடல, விட்டுட்டோம், சரி, இனிமேல் இன்றையில இருந்து நாம் சரி செய்து கொள்ளலாம்னு கேக்குறது வேற. நீங்க 80ல நடந்ததுக்கு இன்னைக்கு கொடுன்றது எப்படின்னு கேக்குறேன். இப்ப நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், இது அந்த தயாரிப்பாளருக்கும் தங்கமகன் பட தயாரிப்பாளர்கள் அதுதானே. இப்போ நீங்க பேசுறது வந்து வாவா பக்கம் வா பாடல குறிப்பிட்டுதான் நீங்க அது மட்டும் இல்ல, அது உதாரணமா வச்சிருக்கிறோம். பட் கேஸ் அவர் வந்து எல்லா ரெக்கார்டிங் கம்பெனி மேலயும் போட்டிருக்காரு. இல்லங்க, அவரு எல்லா ரெக்கார்டிங் கம்பெனி மேல அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தவறுகள் தும்ப விட்டு வாழ புடிக்கிறாருங்கிறத நானுமே ஆமோதிக்கிறேன். பட் இதுல எல்லாருக்குமே ஒரு நல்லது வருதே. யானை நடந்து போகும்போது எறும்புக்கும் ஒரு பொறி கீழே உழுற மாதிரி எல்லாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே நல்லது தானே வருது. இன்னைக்கு வந்து மதுரையில இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் பதிவாளர் மாடர்ன் சினிமாங்கிறவர், அவர் வெறும் உரிமைகள் மட்டுமே வைத்துக் கொண்டிருப்பவர். அந்த உரிமையை வச்சு அவர் யூடியூப்ல கோடானு கோட், அவருக்கும் சினிமாவுக்கும் என்னங்க சம்மதம்? ராஜன் அவர்கள் சொல்ற மாதிரி டைரக்டர் மாதிரி கதை சொன்னாரா, தயாரிப்பாளர் மாதிரி படம் போட்டு முதல் போட்டு படம் எடுத்தாரா, இல்ல பாடகர்கள் மாதிரி பாடினாரா, பாடல் எழுதினாரா, இல்ல இசைதான் போட்டாரா? எதுவுமே இல்ல, ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிட்டாரு. இவ்வளவுதான் அவர் செஞ்சது. இன்னைக்கு அவர் தான் கோடானு கோடியான பணத்தை யூடியூப் மூலமா, யூடியூபுக்கு என்ன சம்பந்தம் இளையராஜாவோட, இவருக்கு சினிமாவுக்கே என்ன சம்பந்தம் மதுரையில இருக்கக்கூடிய உரிமைதாரருக்கு? அப்போ ஒரு பெரிய வியாபாரம் இங்க நடக்கும் பொழுது 80sல இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ஓகே. இன்னைக்கு வந்த யூடியூபும் டிஜிட்டல் ரைட்ஸும் அன்னைக்கு அந்த யூடியூப் அன்னைக்கு டிஜிட்டல்னே ஒண்ணு இல்லையே இருந்திருக்க இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ அக்ரிமெண்ட்ல இல்லாத உரிமைகளை இளையராஜா அவர்கள் கோருவதில் ஒரு சட்ட பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓகே, அதுல என்ன தப்பு? அதாவது அன்னைக்கு கொடுத்த உரிமை கேசட் போடுறதுக்கான உரிமை, இன்னைக்கு யூடியூப்லயோ ஸ்பாட்டிஃபைலயோ போடணும்னா புதுசா வாங்கணும், புதுசா ரைட்ஸ் வாங்கணும் இல்லைங்களா? இது நியாயமான ஒரு கோரிக்கை தானே. இதனால தயாரிப்பாளருக்குமே லாபம் தானே. ஏன் தயாரிப்பாளர்கள் ராஜன் அவர்கள் எல்லா இடத்துலயும் பேசி அவங்க உரிமை வச்சிருக்காங்க மேம் ஏற்கனவே. அவங்க இன்னைக்கு ஸ்பாட்டிஃபைல கொடுத்துட்டு அதுக்கான இதை அவங்க வாங்கிக்கிறாங்க, ஐபிஆர்எஸ்ல வாங்கிக்கிறாங்க. ஐபிஆர்எஸ்ல இல்ல, நான் சிம்பிளா கேக்குறேன். நீங்க ஐபிஆர்எஸ் சொன்னதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அத்தனை இசையமைப்பாளர்களும் யுவன் சங்கர் ராஜா உட்பட ஐபிஆர்எஸ்ல இருக்காங்க. நேயர்களுடைய புரிதலுக்காக அது இந்த மாதிரி காப்பி ரைட்ஸ் வயலேஷனை சரி பண்ணி அந்த படைப்பாளிகளுக்கு அந்த காசை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாரும் அதுல இருக்காங்க, எல்லாரும் அது மூலம் வந்து அவர்களுக்கான தொகையை பெற்றுக்கொள்றாங்க. இப்ப இவருக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தயாரிப்பாளர் தவிர கஸ்தூரி மேம் உங்கள்ட்ட ஐபிஆர்எஸ்ல இவருடைய அதாவதுங்க இன்னைக்கு 1 hour பத்தாது. ஐபிஆர்எஸ்க்கும் இளையராஜாவுக்கும் உள்ள வரலாறு, எக்கோ என்ற ஒரு பிராண்டுக்கும் இளையராஜாக்கும் உள்ள பஞ்சாயத்து, இந்த கேஸ் இன்னைக்கு நேத்து கிடையாது. இது வந்து தனிப்பட்ட நபர்கள் மேலயும் யுவன் சங்கர் ராஜாக்கு வராத பிரச்சனை, யுவன் சங்கர் ராஜாக்கு வராத பிரச்சனை, கார்த்திக் ராஜாக்கு வராத பிரச்சனை, இளையராஜா அவர்களுக்கு மட்டும் வருதுன்னா பிரச்சனை யார் மேல நீங்க யோசிக்கணுமா இல்லையா? இல்லங்க, நீங்க இப்படி கேக்குறீங்க. அப்படி பார்த்தா எந்த ஒரு புரட்சியுமே ஒருத்தர்கிட்ட இருந்தாங்க ஆரம்பிக்குது. நாம எல்லாரும் நீங்க சொல்றது ரொம்ப பத்தாம்பசிலித்தனமாக ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம். எல்லாரும் சும்மா இருக்காங்க, சும்மா இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு உரிமையை பெற்றுட்டு தான் இருக்காங்க. ஏன் மேம், நான் இவ்வளவு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, யுவன் சங்கர் ராஜா, அவங்க எல்லாம் வந்து எங்க பாட்டுக்கு உரிமை வேணாம்னா விட்டுருவாங்க. அவங்க வந்து சரியா பெற்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்த இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள். மிஞ்சி மிஞ்சி போனா 90sல இருந்து தான் யுவன் சங்கர் ராஜன் இளைய தலைமுறை. ரஹ்மான் அவர்கள் இதற்கு 70s அன்னக்கிளையில இருந்து வாத்தியம் அடிச்சுக்கிட்டு இருக்காரா? பிறந்திருக்கவே மாட்டாரா அவரு? 70s கிட் அவரு இல்லைங்களா? அவங்களுடைய அக்ரிமெண்டே வேறையா இருக்கும். இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் போடக்கூடிய அக்ரிமெண்ட், அவர் எத்தனையோ வருஷமாவே ராயல்டி அக்ரிமெண்ட் தாங்க போடுறாரு. அவர் பெர்பச்சுவிட்டி அக்ரிமெண்ட் போடுறதே இல்ல. அது உங்களுக்கு தெரியுமா? யுவன் சங்கர் ராஜா மொத்தமா அவுட்ரைட் அக்ரிமெண்ட் போடுறதே இல்ல. அது உங்களுக்கு தெரியும் தானே? அனிருத் அவர்கள் அக்ரிமெண்டே அவர் தான் முடிவு பண்றாரு. எந்த படத்துக்கு வந்து என்ன செட்டப் பண்ணணும்னு ஹீரோல இருந்து எல்லாருமே அவர் தான் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் இன்னைக்கு யதார்த்த நிலைமை. ஆனா அன்னக்கிளியில இருந்து 3ஆம் பிறை வரைக்கும் ஒரு 10 years கோல்டன் ஏஜ் ஆஃப் இளையராஜா இருந்தப்போ இதெல்லாம் இருந்துச்சா? இந்த அளவுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சா? இன்னைக்கு சரிகமான்ற ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் வந்து ஐபிஆர்எஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. ஐபிஆர்எஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் வந்து ஊழல் அற்றவர்களா? அவங்க மேலயும் தானே இவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த ஒரு கவிஞர், நான் இங்க பேர் சொல்ல விரும்பல, ராஜன் அவர்கள் சொல்லறதுக்கு தாராளமா அவருக்கு உரிமை இருக்கு. அந்த கவிஞர் தன்னுடைய சொந்த மருத்துவ செலவுக்கு ஐபிஆர்எஸ் அமைப்புல இருந்து காசு வாங்கியிருக்காரு. எந்த கணக்குல அதை எழுதுவாரு? ஏன்னா அவர் தான் நிர்வாகி. இதெல்லாம் எங்க போய் சொல்றது நம்ம? இது அது ஒருத்தர் எல்லாரும் ஒண்ணு செய்யறாங்க, நீங்க மட்டும் ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு கேக்குற இடத்துல இளையராஜா இல்லங்க. இதனால நல்லதுதான் நடக்குங்கிறதான் நான் மறுபடி சொல்றேன். ஏன் அவர் கேட்கிற மாதிரி இதை மாற்றி அமைச்சா யாருக்காவது நஷ்டமா? யாருக்கு நஷ்டம்? தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய லாபம். ஏன் அவங்க வந்து இதை பத்தி எந்த வித கருத்தும்? ராஜன் அவர்களை தவிர, ராஜன் அவர்கள் இளையராஜா இசையமைச்சு எந்த படம் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இளையராஜா இசைகளை எத்தனையோ படங்கள் எடுத்த தயாரிப்பாளர்கள் யாருமே இதுக்கு வெளியே வந்து சொல்லாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு பெரிய லாபம். கேட்போம். பாரிசாலன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இது வந்து வழக்கு லீகல் அஃப்கோர்ஸ் கோர்ட்ல இருக்கு, அது ஒரு பக்கம் பார்க்க போறாங்க. ஆனா இங்க பிரச்சனையே இது வந்து வைரமுத்து பேச, கங்கை அமரன் பேச எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆம் நான் எல்லாருக்கும் மேலானவன் தான், இது உயர்ந்தது தான் அப்படின்னு கோர்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது அங்கிருந்து அப்போ ஏன் பாடலாசிரியருக்கு இல்லையா, அப்ப எனக்கு இல்லையான்னு ஒரு பிரச்சனை கிடையாது. அங்கிருந்து சொல்லாதீங்க அசோகா, நான் கிடையாது. அவர் சொல்லல,
அவர் எல்லாருக்கும் மேல அவர் தான் வக்கீல் சொன்னாங்க. ஆமா. நீங்க அத அப்படியே மாத்தி சொல்லாதீங்க. வக்கீல் தான் மேடம் கோர்ட்ல சொல்லுவாங்க, பட் அவங்க தரப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே இல்லங்க. இது திஸ் இஸ் அபவ் எவ்ரிதிங்ன்றது அவங்க தரப்போட பாயிண்ட் ஆஃப் வியூவா கோர்ட்ல ரெக்கார்ட் பண்றாங்க. இவர் எழுதி கொடுத்தாரா இல்ல இவர் டெஸ்டிமனி கிடையாதுங்க. அது வக்கீலுடைய வாதத்துக்கும் வாக்குமூலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அசோகா, நீங்களே இப்படி பேசலாமா? சரிங்க மேடம், நீங்க சொன்னா சரிங்க. எஸ், இங்கே காப்பிரைட் சட்டங்களை பற்றி போதுமான புரிதல் இன்னும் திரைத்துறையில் இருக்கவங்களுக்கே பல பேருக்கு இல்லாதது தான் இந்த பெரிய சர்ச்சைக்கு காரணம் நான் பார்க்குறேன். இதில் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்டை பற்றி இந்திய அரசு வெளியிட்ட ஆவணங்கள் இது விளக்கி இருக்குது. அது இணையதளத்தில் கூட கிடைக்குது. copyright.in இதில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதில் மிக தெளிவாக எக்ஸாம்பிளோடய ஒன்று போட்டிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, இன் கேஸ் ஆஃப் எ மியூசிக் கம்போசருக்கு தான் ரைட்டுன்னு போட்டிருக்காங்க. மியூசிக் அப்படின்னா அதை உருவாக்கிய கம்போசருக்கு தான். அந்த அடிப்படையில் இளையராஜா அவருடைய பாடல் அத்தனைக்குமான உரிமம், முழுமையான உரிமம். அந்த உரிமம்னா என்ன அப்படின்னா, அதை மாற்றி அந்த உரிமையை அவர் எழுதி கொடுத்துட்டாருங்கிறது தான் திரு ராஜன். இல்ல, அதெல்லாம் அவர் எழுதிலாம் கொடுக்கல. ஏன்னா எந்த விதமான அக்ரிமெண்ட்ஸும் இல்ல அந்த காலகட்டத்தில் எந்த விதமான அக்ரிமெண்ட்ஸும் இதை பற்றிலாம் போடப்படலைங்கிறது தான் உண்மை. இப்போ ராஜன் அவர்கள் அவருக்கு புரியும் விதத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவர் படங்கள்லாம் எடுத்திருக்காருல்ல, அவர் தயாரிப்பாளர். இப்போ அந்த படத்தை ஒரு சிடி போட்டு அவர் வித்திருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த சிடியை நான் வாங்கியிருக்கேன். இப்போ நாளைக்கு இந்த சிடி நான் வாங்கிட்டேன், இந்த சிடியில் இருக்கிறது எனக்கு சொந்தம். அதனால நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு இதை ஒரு கேபிள் டிவிக்கோ இதை ஒரு சேட்டலைட் டிவிக்கோ நான் வித்துட்டேன்னு சொன்னா ராஜன் அவர்கள் சும்மா இருப்பாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா படைப்பாளி அவரு. நான் அந்த சிடியை வாங்குறது என்னன்னா, என்னோட டிவியில் நான் பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வாங்குறேன். ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஷோ பார்க்குறோம், அந்த ஷோ என்னுடைய ஃபோன்லேயோ என்னுடைய டிவியில் பார்க்கறதுக்கு தான் அந்த உரிமை அவன் கொடுக்குறானே ஒழிய நான் அதை பப்ளிஷ் பண்ண முடியாது. அப்போ இதை தான் புரிந்து கொள்ளணும். இப்போ வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாச புத்தகம் என்கிட்ட இருக்கு. இந்த புத்தகத்தை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன், அவர் வித்துட்டாரு. அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் ஜெராக்ஸ் போட்டு வித்தா வைரமுத்து அவர்களும் ஞானியாக இருக்க மாட்டார், இறங்கி சண்டை போடுவார். இதுதான் நான் சொல்றேன். அதனால இதுல இசைஞானி இளையராஜா மீது தான் முழுக்க முழுக்க சரியான நிலைப்பாடு இருக்கிறது. அவர் மீது ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மம் சிலருக்கு இருக்கு, அரசியல் ரீதியான வன்மம். அந்த அரசியல் ரீதியான வன்மம் தான் இந்த மாதிரியான சூழல்ல எதையாவது ஒண்ணு பேசுவோம். அந்த கேள்வி வருது இல்ல, அப்ப பாடலாசிரியருக்கு இல்லையா அப்படின்னு கோர்ட்லயே ஒரு வாதம் வரும்போது தான் அடுத்து வைரமுத்து பேசுறாரு. கண்டிப்பா அந்த பாடல் வரிகளுக்கான உரிமம் என்பது வைரமுத்து அவர்கள்ட்ட இருக்கு. அதனால நம்ம மறுக்கவே முடியாது. அந்த எழுதியவருக்கும் அந்த கவிதையில உரிமை இருக்கு, அது இசையமைத்தவருக்கும் அந்த பாடல்ல உரிமை இருக்கு. மியூசிக்குக்கான ரைட், அந்த பாடலுக்கான ரைட், அதுல ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கோ இல்ல அந்த பாடலை வேற யாராவது பயன்படுத்துறதுக்கான ரைட், அதை அவர் விற்கிறாரோ இல்லை அதுக்கான ராயல்ட்டியை பெறுகிறாரோ அதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம், அவர் முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் அது முழுக்க முழுக்க இளையராஜா அவருக்கானது தான். அதில் யாருமே எந்த வித, ஏன்னா சட்டம் அப்படி தான் சொல்லுது, இந்திய சட்டம் அதை தான் சொல்லுது. இந்த கேஸ்ல கூட இளையராஜா பக்கம் தான் தீர்ப்பு வரப்போகுது. இல்லை, இங்கே திரும்ப திரும்ப கேள்வி என்ன இருக்குன்னா, நீங்கள் உரிமை இருக்கு, ஆனால் நீங்கள் சரியான அக்ரிமெண்ட் போடலைனாலோ இல்லை அது ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கனாலோ இப்போ அதை மாற்ற முடியுமான்றது தான் கொஸ்டின் இருக்கு. இல்லை, அது என்ன சொல்றேன்னா, அந்த அக்ரிமெண்ட்ஸோடைய சரியான புரிதல் என்பது அந்த காலகட்டத்தில் இல்ல, அந்த காலகட்டத்தில் இல்ல. இப்போ அதை ரெட்ரோஸ்பெக்டிவா மாத்த முடியுமா, பின்னாடி போய் சரி பண்ண முடியுமாங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு காப்பிரைட் சார்ந்த விஷயங்கள் இந்தியாவில் ஒரு சட்டம் என்பது உருவாக்கப்பட்டு விட்டது என்றால் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்பியூட் ஆரம்பிக்குது. அதுதான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ல இருந்து 2012 தான் அமெண்ட்மெண்ட் வருது காப்பிரைட் ஆக்ட்ல. அப்ப 2012க்கு மேல வந்த திரைப்படங்களுக்கு அது பொருந்தலாம், அதுக்கு முன்னாடி வந்ததுக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா டிஸ்பியூட்டோட ஆரிஜின்ல இருந்து தான் அந்த இது வரும். புரியுதுங்களா? இப்போ கேஸ் எப்ப போட்டாங்கன்றது, அந்த டிஸ்பியூட் எப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து தான் இது தொடங்கும். அப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு சிலை நான் செஞ்சிருக்கேன், அந்த சிலை நான் செய்த சிலை, அப்ப அது இருக்குன்னு வைங்களேன். அந்த சிலையை நான் உடைக்கிறதுக்கோ இல்ல அந்த சிலை ஒரு கண்காட்சியத்துல அனுப்புறதுக்கோ என்கிட்ட பர்மிஷன் என்பது கேட்கணும். அந்த உரிமை என்பது என்கிட்ட தான் முழுசா இருக்கு. அந்த சிலையை நான் எப்ப வேணாலும் செஞ்சிருக்கலாம், என்னோட முன்னோர்கள் கூட செஞ்சிருக்கலாம். அதுக்கான ரைட்ஸ் என்கிட்ட இருக்கும் பொழுது என்கிட்ட தான் வரணும். அந்த டிஸ்பியூட் எப்ப இருந்து ஆரம்பிக்குதுங்கிறதுல இருந்து தான் கோர்ட் பார்க்கும். இதுல பார்க்கலாம், அது அஃப்கோர்ஸ் நீதிமன்றம் தான் சொல்லணும். நம்மோடு திரு மனோகர் அவர்களும் இணைந்திருக்கின்றார். அவர் இசை ரெக்கார்டிங் கம்பெனியை சார்ந்தவர். அந்த ஒரு பணியில் அவர் இருக்கிறதுனால அது அவருக்கு அதை பற்றி நிறைய புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். லஹரி ரெக்கார்டிங்லேருந்து திரு மனோகர் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மனோகர், இப்போது பேசிக்காக சில புரிதல்கள் முதல்ல நான் எனக்காகவும் நம்ம நேயர்களுக்காகவும் கேட்டுக்கலாம்னு. இப்போ நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் கம்பெனி, ஒரு இசையமைப்பாளரோட ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, அவருடைய இசையை நீங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒப்பந்தம் எத்தனை வருடங்களுக்கானதாக இருக்கும்? மேடம், இது ரைட்ஸ் வாங்குறது நாங்க மியூசிக் டைரக்டர் கிட்ட வாங்குறதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்லி ஃபார் ப்ரொடியூசர் தான் அந்த சாங்ஸுக்கு ஓனர். ஓகே.
அவரு தான் எங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாரு. ஓகே. அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஓல்டன் டேஸ்ல என்ன இருந்துச்சுன்னா 1974, 75 வரைக்கும் அப் டு 84 வரைக்கும் கூட ப்ரொடியூசர் கிட்டயும் 90 வரைக்கும் கூட இருந்துச்சு. ஓகே. இப்ப 2012 இருந்து தான் காப்பிரைட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்துச்சு. அப்போ யாரு எடுப்பாங்க? ப்ரொடியூசருக்கும் உங்களுக்கும் தான் ஒப்பந்தம் ஆகுது. நீங்க ஒரு ரெக்கார்டிங் கம்பெனி வச்சுக்கோங்க. எத்தனை வருஷத்துக்கு போடுவீங்க இந்த அக்ரிமெண்ட்? ஆமா மேடம். மேடம் காப்பிரைட் ஆக்ட் வந்துட்டு இப்போ வரைக்கும் 60 இயர்ஸ் பர்பச்சுவல் எண்ணிட்டு தான் நாங்க அக்ரிமெண்ட் போடுவோம். அது 1 இயர் 2 இயர்ஸ் எல்லாம் கொடுக்க வாங்கவே மாட்டோம். பர்பச்சுவல்னா என்றைக்குமே அப்படின்னு அர்த்தம். என்னைக்குமே அது வந்து பொருந்தும்னு அர்த்தம். அது வந்து அப்ப எப்படி வாழ்நாள் வரைக்குமா இல்ல அதுக்கு 50 வருஷம் 60 வருஷம்னு கணக்கு இருக்கா? இல்ல இல்ல, காப்பிரைட் ஆக்ட்ல என்ன சொல்லுது 60 இயர்ஸ் அன்னிட்டு சொல்லுது மேடம். அது நாளைக்கு காப்பிரைட் ஆக்ட் சேஞ்ச் கூட ஆகலாம். அது 60 100 இயர்ஸ் கூட இன்னைக்கு 60 வருஷம் சொல்லுங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது அன்னிட்டு 60 இயர்ஸ் இன்னைக்கு டெஃபினெட்லி இருக்குது. ஓகே. ப்ரொடியூசர் இல்லாத பணம் எடுக்க முடியாது. ப்ரொடியூசருக்கு தான் ரைட்ஸ். இல்ல நான் சரி அப்படியே ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ வச்சுக்கோங்க. அந்த 60 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அந்த அக்ரிமெண்ட்? ஆமா, திருப்பி அதை ரெனியூ பண்ணணும் இல்லையா, புதுப்பிக்கணும் இல்லையா? பிறகு அந்த காலத்துக்கு அப்போ அப் டு 60 இயர்ஸ் பிஃபோரா அந்த சாங்க நான் திரும்பி இது பண்ணாக்கா மியூசிக் டிஃபரண்ட் கொஞ்சம் பண்ணாக்கா நான் பண்ணிக்கலாம். அது சார் இப்போ நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்களோட பாடல்ல மன்மத லீலை வென்றார் உண்டோன்லாம் இன்னும் கேட்பாங்க. இன்னமும் அந்த பாடலுக்கான வேல்யூ இருக்கு. இப்போ அது 60 வருஷம் தாண்டிடுச்சுன்னா அந்த பாட்டு உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க திரும்ப தயாரிப்பாளர்கிட்ட போய் ரெனியூ பண்ணுவீங்களா அப்படியே விட்டுருவீங்களா? மேடம் சில பேர் ரினியூ பண்ணுவாங்க, சில பேர் விட்டுடுவாங்க. இப்போ விட்டுட்டீங்கன்னா திருப்பி அந்த பாட்டை நீங்க யூஸ் பண்ண முடியாது இல்லீங்களா? திருப்பி அந்த பாட்டை நீங்க யூஸ் பண்ண முடியாது இல்லீங்களா? ரீக்ரியேஷன் மேடம், அதுக்கு ரீக்ரியேஷன் பண்றது உங்க வேலை கிடையாதுல்ல. அது தயாரிப்பாளர் ஆச்சு, மியூசிக் டைரக்டர் ஆச்சு, பாடகர் ஆச்சு, அவங்க யாரோ பண்ண போறாங்க. நீங்க ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் கம்பெனி தான் மேடம். நாங்க ரெக்கார்டிங் இது வரைக்கும் நாங்க அந்த 60 இயர்ஸ் வரல இன்னும். அத பத்தி நாங்க திங்க் கூட பண்ணல. ஓகே. இப்போ உங்களுக்கு அவங்க அக்ரிமெண்ட் போடும்போது என்னென்ன உரிமைகளை கொடுப்பாங்க? நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் இந்த பாட்டை வச்சு? மேடம் காப்பிரைட் வாங்குறது எங்க கம்பெனி பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஆல் த ரைட்ஸ். சாங்குக்கு மட்டும் என்னுடைய ரைட்ஸ், அது படத்துடைய டயலாக்ஸ் என்னுடைய ரைட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் என்னுடைய ரைட்ஸ். இல்ல அந்த ரைட்ஸ் வச்சு நான் வாங்குறது நான் வாங்குறது இல்ல ஐயா. நான் சரியா கேள்வி வச்சிடுறேன். அந்த ரைட்ஸ் வச்சு நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குறேன். அந்த பாட்டை நீங்க எப்படி விப்பீங்க இல்ல என்னென்ன பண்ணுவீங்க? அந்த பாட்டை வந்துட்டு டிஜிட்டல், இப்பெல்லாம் டிஜிட்டல். ஓல்டன் டேஸ்ல கேசட் இருந்துச்சு, அப்புறமா சிடி வந்துச்சு, அப்புறமா இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. இப்ப ரேடியோல பாட்டு போட்டா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க கரெக்ட்டா? ஆமா, டெஃபினெட்லி கொடுக்கணும். அதுல ஒரு பகுதியை நீங்க தயாரிப்பாளருக்கு கொடுக்குறீங்க. நாடகம் தயாரிப்பாளருக்கு கொடுக்கறதில்லை, நான் அவுட்ரேட் தான் வாங்குறேன். நான் அவுட்ரேட் எப்படின்னா ஒரு வீடு வித்தாக்க எப்படி வீடு வாங்கிட்டு வாடகை கொடுக்கல அந்த மாதிரி நான் பண்ற வேலை என்னுடைய கம்பெனி. நான் தான் ஃபர்ஸ்ட் ராஜன் சார் வீடு கட்டிருக்காரு, அந்த வீடை நீங்க வாங்கிட்டீங்க. எல்லாரும் வீடு உதாரணமே சொல்றாங்க. நீங்க வாங்கிட்ட பிறகு முடிஞ்சு கதை. அவங்க சிக்னேச்சர் போட்ட நெக்ஸ்ட் மினிட் அதுக்கு ரைட்ஸ் இல்ல அவருக்கு. இப்ப வருவோம். இப்ப தெளிவா எனக்கு புரிஞ்சிச்சு. 1900 ஆமா புரிஞ்சிச்சு சார். 1985ல நீங்க ஒரு படத்தோட ரைட்ஸ ராஜன் சார் கிட்ட இருந்து வாங்குறீங்க. 1985ல யூடியூப்ன்றதே இல்ல, ஸ்பாட்டிஃபைன்றதே இல்ல, டிஜிட்டல்ன்றதே இல்ல. அன்னைக்கு உங்க அக்ரிமெண்ட்ல நீங்க வந்து டிஜிட்டல் ரைட்ஸ்னு போட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாட்டை நீங்க யூடியூப்ல விக்கிறீங்க. எப்படி வயலேஷன் இல்லையா? நாங்க அன்னைக்கு எங்க அக்ரிமெண்ட்ல வெரி கிளியரா இருக்கும். எங்க அக்ரிமெண்ட்ல வெரி கிளியரா இருக்கும். ஃபீச்சர் டெக்னாலஜி சேஞ்சஸ். ஓ, அந்த ரைட்ஸ் கூட எங்களுக்கு வேணும்னு தான் நாங்க எங்களுடைய அக்ரிமெண்ட்ல இருக்கோம். ஓ ஓ ஓ. ஏன்னா கோடிக்கணக்கில் கொடுக்கணும் இல்ல மேடம். எக்ஸாம்பிள் தளபதி படம் நான் 70 lakhs கொடுத்து வாங்கினேன் 1990. 70 lakhs is big amount மேடம் அன்னைக்கு. கண்டிப்பா. அன்னைக்கு அத வரைக்கும் இளையராஜா சார் இவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. யாருக்கு? எக்கோக்கு. நானும் பாஸ்கர் அவருடைய பிரதர் ஒரு 1000 times அவர்கிட்ட மீட்டிங் போட்டு பண்ணாங்க.
அவர் பாவம் பாஸ்கர் ரொம்ப வாட்டி சொன்னாரு. நானே இவருக்கு சொன்னேன் இளையராஜா சாருக்கு கூட, சார் 50% நான் எக்ஸாம்பிள் ஒரு 20 lakhs கொடுத்தேன் ஒரு படத்துக்கு நேற்று வச்சுக்கோங்க, 10 lakhs ப்ரொடியூசர் கொடுங்க, 10 lakhs நீங்க வச்சுக்கோங்க சார் அன்னிட்டு. அவரு பேசலாம் பண்ணலாம் பேசலாம் இதே இதுதான் சொல்லிட்டாரு. இல்ல இப்போ நான் என்ன பண்ணேன், டைரக்டா என்ன தளபதி படத்தை வாங்கினேன். அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினது அதுக்காக தான். இப்ப நீங்க ப்ரொடியூசர் கிட்ட வாங்குனீங்களா ராஜா சார் கிட்ட வாங்குனீங்களா? ப்ரொடியூசர் ஜி வெங்கட்ராமன். அப்புறம் இளையராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? ஏமா நீங்க இளையராஜாவோட பேசிதான் வாங்குனீங்க? இளையராஜா கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல இளையராஜா கிட்ட ரொம்ப நான் ட்ரை பண்ண அவர்கிட்ட வாங்குறதுக்காக. இல்ல நீங்க பாஸ்கர் அவருடைய பிரதர் நீங்க சொல்றபடி ப்ரொடியூசர்ட்ட தான் அக்ரிமெண்ட் போடணும், ராஜாக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லன்றீங்க. அப்புறம் ஏன் ராஜா கிட்ட பேசுனீங்கன்னு கேக்குறேன். சம்பந்தமே இல்ல மேடம். அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, அப்ப இவருக்கு ராஜாக்கு சாருக்கு ரொம்ப டிமாண்ட். ப்ரொடியூசர் ஒரு பார்க்ல உட்கார்ந்து நிற்பாரு, இவரு உள்ள ஏசி ரூம்ல உட்கார்ந்து நிற்பாரு. இஸ் a great person. யாரு இளையராஜா சார். ப்ரொடியூசரை நான் போய் கேட்பேன், எனக்கு தெரியும் அந்த காப்பிரைட் பத்தி. நான் 1974ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன் மேடம். 1974 50 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து. நான் அவருக்கு போய் சொன்னேன், சார் தயவு செஞ்சு நீங்க 50% வாங்கிக்கோங்க, 50% ப்ரொடியூசர் கொடுங்கன்னுட்டு. இவர் யாருக்கும் ப்ரொடியூசருக்கு என்ன கொடுத்தாரோ கடவுளுக்கு தான் தெரியணும். ப்ரொடியூசர் எனக்கு என்ன வரலாப்பான்னு சொல்லுவார் அப்பவே. இல்ல நான் சரியா புரிஞ்சுக்க சார் மனோகர் சார், நான் சரியா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இப்போ நீங்க பாட்டை வாங்குறது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து, அக்ரிமெண்ட்ல சைன் போடுறது ப்ரொடியூசர், ஆனா நீங்க பணம் கொடுக்கறது இளையராஜா அவர்களுக்கா? ஆமா. இல்ல ப்ரொடியூசருக்கு தான் நான் பணம் கொடுப்பேன். இல்ல 50% ஏதோ சொல்றீங்களே மேடம். அல்ல அந்த காலத்துல மேடம் என்ன ஆயிடுச்சு, இளையராஜா சார் கிட்ட ஒரு 20 ப்ரொடியூசர் கியூல நிப்பாங்க. சரி, எனக்கு மியூசிக் பண்ணு. சரி, கரெக்ட் தான். அந்த டைத்துல நான் வரேன் சார். ராஜன் சார் கிட்ட பாஸ்கர் கிட்ட சொல்லுங்க மனோகர் சார் சொல்லுங்க. ஹலோ. அந்த டைத்துல நான் பாஸ்கர் எனக்கு குட் ஃப்ரெண்ட், இவருடைய பிரதர். பாஸ்கரை சொன்னேன், என்ன பாஸ்கர் உங்க பிரதருக்கு சொல்லு, ப்ரொடியூசருக்கும் பாவம் பணம் போட்டோம், ப்ரொடியூசர் என்ன ஃபுட்பாத்ல உட்கார்ந்து இருக்கிறாரு பொட்டி வச்சுட்டு, பார்க்ல வெயில்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, உங்க பிரதர் உள்ள இருக்கிறாரு, 2 பேரும் 50% பண்ணா கம்பெனி கூட நல்லா இருக்கும்ல, அந்த பாடங்கள்லாம் நல்லா எல்லாருக்கும் தெரியுமே, இப்ப மார்க்கெட்டிங்கும் சரியா இல்லையே உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அவருக்கு. எனக்கு இன்னமும் இது சரியா புரியல. ராஜன் சார் உங்களுக்கு புரியுதா? ராஜன் சார் உங்களுக்கு புரியுதா? இல்ல அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தனி டீல் சிபாரிசு ராஜா சாரோட சிபாரிசு கேட்டிருக்கிறாரு, அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்திருக்கிறாரு. சார் பேசிட்டு அந்த பேசிட்டு வரல, அதான் எனக்கு புரியுது. அசோகா. எஸ் ராஜன் சார். அசோகா. எஸ் சார் சொல்லுங்க. அறிவில் சிறந்த கஸ்தூரி சகோதரி ஒரு வார்த்தை கேட்டாங்க, இவர் இளையராஜா வச்சு எத்தனை படம் கே ராஜன் பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க. பெரிய நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இந்த ஒரு சகோதரர் திரைப்பட நடிகை எல்லாம் ஒரு தாறுமாறா பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே கேட்கல. இந்த கே ராஜன் தான் கமிஷன் ஆஃபீஸ் போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ண அவரை எடுத்து போராடினார். அப்ப ஏன் இவர் போராடுறாருன்னு இந்த சகோதரி கேட்கல. அக்ரிமெண்ட் பத்தி பேசும்போது இல்ல சார், நீங்க தவறா பேசுறீங்க. நான் நீங்க ஏன் இந்த விஷயத்துக்காக கேட்கல. இவர் ஏன் படம் என்ன படம் எடுத்தாருன்னு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். எல்லாம் எங்களுக்கு தெரியாம ஒண்ணு இல்ல. ஏழாம் படம் திருட்டு விசிடி வந்தப்போ நான் பர்மா பசார்ல போராடி ஜெயிலுக்கு போனேன் 5 நாள். அது ஏன் படம் இல்ல. சினிமா நல்லா இருக்கணும்னு ஆரம்பத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்கேன். அதனால கஸ்தூரி வந்து இவர் ஏன் அக்கறையோடு இதை கேட்கிறாரு, இளையராஜா வச்சு படம் பண்ணாரு ப்ரொடியூசர்ஸ். இளையராஜா அவர்களை வச்சு இப்ப இசையமைச்ச ப்ரொடியூசர் 300 பேர்னா 250 பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த ஏதாவது ஒரு இசை வருவாய் வந்ததுன்னா சாப்பாட்டுக்கு குழந்தைகளை படிக்க வைக்க உதவியா இருக்கும். இப்ப இளையராஜா சாருக்கு ஒன்னும் அவசியம் இல்லை, அவர் நல்ல செல்வ செழிப்போடு இருக்காரு. இந்த தர்மப்படி சட்டப்படி இருக்கட்டும், தர்மப்படி விட்டு கொடுக்கலாம் என்பது ஒன்று. அது மட்டும் இல்ல, கங்கை அமரன் கவி பேரரசு கவிஞர் வைரமுத்துவ
நாங்க உருவாக்கின ஆளு, நீ இப்ப நன்றி மறக்காதன்னா கேட்டிருக்காரு. அதெல்லாம் தப்பு. இப்போ ஒரு 5 பேரை உருவாக்க சொல்லுங்களேன். வைரமுத்து மாதிரி ஒரு 5 புது கவிஞர்களை உருவாக்க சொல்லுங்களேன். அவரால் இருவார் உருவானார், இவரால் அவர் உருவானார். ஒரு தடவை கலைஞர் சிவாஜிக்காக ஒரு பேச்சு வந்தது. கலைஞரின் வசனத்தால் சிவாஜி உயர்ந்தாரா, இல்ல அந்த வசனத்தை பேசி சிவாஜி உயர்ந்தாரா என்று சொல்லும் போது கலைஞரின் வசனத்தாலும் சிவாஜி உயர்ந்தார், சிவாஜி பேசியதாலும் கலைஞருக்கு பேர் கிடைத்தது. அத போலத்தான் இசையால் கவிஞர்கள் உயர்ந்தார்கள், கவிஞர்களால் இசையும் உயர்ந்தது. இது தமிழ். ஆகவே இது இது முதலாளிக்கு மட்டுமே. அப்படியே எங்ககிட்ட சம்பளம் வாங்குறீங்க, ஏன் சோடா டீ காப்பிக்கு எல்லாம் பணம் வாங்குறீங்க? பேட்டா ஏன் வாங்குறீங்க? வந்துட்டு போற பேட்டா முதல் கொண்டு கொடுக்குறோமே, எல்லாத்தையும் அடமானம் வச்சு கொடுக்குறோமே. இப்ப பணம் வேணும்னா எங்க கதி என்ன? படம் எடுத்துக்கூடிய கதி என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க தயவு செய்து. இளையராஜா, வைரமுத்து, கங்கை அமரன் ஒரு பெரிய சர்ச்சை தமிழ் திரையுலகில் வெடிச்சிருக்கு. அதை பற்றி தான் பேசி வருகின்றோம். திரு பாரிசாலன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இப்போது இதில் சட்ட சிக்கலை தாண்டி திரையுலகத்துக்குள்ள இது ஒரு அரசியலா இல்லை ஒரு 2 பேருக்குள்ள சண்டையா ஒரு மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வைரமுத்து சொல்லும் போது இசைக்கும் பங்குண்டு, மொழிக்கும் பங்குண்டு, நீங்க பிரிச்சு பார்க்காதீங்கிறத தான் சொல்றாரு. ஆனா கங்கை அமரன் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அது எப்படி நாங்க வளர்த்தது நீ பேசலாமா அப்படின்னும் போது அது சரியா இருக்கா? அது இல்லை, இங்கே வைரமுத்து அவர்கிட்ட யாருமே போய் கேட்கல. இசை பெரிது, மொழி சிறிதுலாம் இங்கே யாருமே கேட்கல. கேட்காம இந்த கேள்வி ஏன் அவராக தான் கொண்டு வர்றாரு, இந்த கருத்தையே அவராக தான் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து ஞானிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறதுனால இது அவர் பண்ணதோட கடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல. அவர் பேசினதுக்கு அப்புறம் இவருக்காகத்தான் இது பேசப்படுதுன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய ஐடி விங் எடுத்து பரப்புறாங்க. அதோடைய ரியாக்ஷனாக தான் கங்கை அமரன் ஒரு கருத்தை இது பண்ணுறாரு. கங்கை அமரன் அவருடைய அந்த வே ஆஃப் ரிப்ளை நானுமே ஏற்கலை. ஏன்னா நம்ம வைரமுத்து அவருடைய கவி ஆற்றலை நம்ம எப்பவுமே குறைச்சி இட போடலை. அவருக்கும் அந்த பாடல்களுடைய வெற்றிக்கு பின்னாடி அவருடைய மொழிக்கும் தமிழ் மொழியோட சிறப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதில் யாருமே மாற்றுக்கிறது இல்லை. அதனால மொழி பெரிதா இசை பெரிதாங்கிறத நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. அது இரண்டுமே ஒரு பேரை இருந்தனால தான் அது ஒரு உயிரோட்டம் பெற்றிருக்கு. நம்ம உடம்புல சொல்லும் போது இசைதாங்கிறாரு. நீங்க வேணா அந்த உங்க கவிதையை எடுத்து இன்னும் 3 பேரை மியூசிக் போட சொல்லுங்க, இப்போ பாருங்க எது நிக்குதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த இசை தான் நிக்குதுங்கிற அது அப்படி நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்போ என்கிட்ட உனக்கு உயிர் முக்கியமா உடம்பு முக்கியமான்னு கேட்டால், என் உடம்பு இருந்தால் தான் உயிர் இருக்கும், உயிர் இருந்தால் தான் உடம்பு இருக்கும். அப்போ இரண்டுமே இருந்தால்தான் நான் உயிரோட்டமாக இருக்க முடியும். அப்போ இந்த இரண்டுமே இதில் முக்கியங்கிறது தான் வைரமுத்து அவர்களும் அதை தான் சொல்றாரு. ஆனால் இது தேவையில்லாமல் கொண்டு வரப்பட்டது. அவர் ஞானின்னு சொல்ல ஒரு பொதுவான சொல் தான். ஞானி என்பது இசை ஞானிங்கிறது மட்டும் இல்லை, பொதுவான சொல். ஆனால் அது திட்டமிட்டே ஒரு அரசியல் தரப்பால அது கோர்க்கப்பட்டது. இசைஞானியத்தான் அவர் சொல்றாரு. அவர் இசைஞானியை சொல்ல வேண்டும் என்றால் அவர் வெளிப்படையாவே சொல்லலாமே. இப்போ வரைக்கும் வைரமுத்து அவர் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே. இல்ல, அதுக்கப்புறம் நான் அடங்கிக் கொள்கிறேன், நான் தனித்துக் கொள்கிறேன் ஒரு ட்வீட் போட்டாரு. அவ்வளவுதான். மக்கள் பேசுகிறார்கள், அதனால நான் பேசல. அது ஏன் அப்படின்னா, இவருடைய கங்கை அமரனுடைய ரிப்ளை அது ஒரு அபத்தமான ரிப்ளை தான். அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நாகரிகமான ஒரு கருத்து முன்வைக்கப்படும் போது நாகரிகமாவே சொல்லியிருக்கலாம். நாங்க எங்களோட இசையும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்கலாம். இப்ப இவர் என்னோட மொழிதான் காரணம்னு சொல்லலையே. ரெண்டுமே அப்படிங்கும் போது நீங்க இந்த இடத்துல கோபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதை இவங்க அரசியல் பண்றாங்க. அது அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஓகே, ரைட். நம்மோடு இப்போது தொலைபேசி வாயிலாக இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம வைரமுத்து, கங்கை அமரன் நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் கேட்டிருப்பீங்க திரு ஜேம்ஸ் வசந்தன். இன்னைக்கு அதை தாண்டி இன்னொரு கேள்வி எழுப்பி இருப்பது ஏஆர் ரஹ்மான் போட்ட பதிவு. அவர் கற்றார் பேச்சு இனிமே அப்படின்னு சொன்னது, அவர் யார சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? மன்னிக்கிறேன், எனக்கு இந்த ட்வீட் பத்தி தெரியாது. என்ன போட்டிருக்கிறாரு? கற்றார் பேச்சும் இனிமே அப்படின்னு போட்டு அவர் ஒரு நாலடியார் பத்தின ஒரு வீடியோ பகிர்ந்திருக்கிறாரு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தான் கான்டெக்ஸ்ட் புரியும்னு நினைக்கிறேன். அதுல எல்லாம் தனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாலடியார் அது. if I'm not wrong. ஐயோ, இதுக்குள்ள நான் வரல. என்ன அது என்னன்னு தெரியல. என்ன நமக்கு இதுல எல்லாம் இதை விவாதிக்கிறதுனால எனக்கெல்லாம் ஒரு பயனும் கிடையாது. அந்த கருப்பொருள் இருந்துச்சு இல்ல, இசையா மொழியான்னு, அத பத்தி நம்ம பேசினோம்னாலாவது சிலருக்கு பயன்படலாம். அவ்வளவுதான். கண்டிப்பா. பட் இப்போ இதை தாண்டி இப்போ இதுல தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா, இளையராஜா அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டம்ங்கிறது
எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் உதவ போகுதுங்க. ஏன் இதை வந்து எதிர்க்கணும்? இதை வந்து அவர் வந்து ஒரு காப்பிரைட்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இது எல்லாருக்கும் நாளைக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஜட்ஜ்மெண்டா இது ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற பார்வை. இது இத்தனை ஆண்டுகளா அவர் நீதிமன்றத்துக்கு போய் போராடிட்டு இருக்கிறார்ல, ஒரே ஒரு பிரஸ் மீட் வச்சு இது எல்லாருக்கும் பயனளிக்கும் அப்படின்னு இது வரைக்கும் அவர் எங்கேயும் சொல்லவே இல்லையே. இது யாரு உங்களுக்கு இந்த கருத்தை சொல்றது? அவர் எல்லாருக்கும் தான் போறீங்க. இல்ல, ஒரு கம்போசருக்கான ரைட்ஸ் என்னன்னு ஒரு கோர்ட் ஒரு முறை எஸ்டாப்லிஷ் பண்ணிருச்சுன்னா அது ஒரு பிரசிடென்ட் ஆயிருது. அது வந்து அடுத்த கட்டங்களில் இது எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும்ல. ஆமா, இது அவர் சொல்லணும்ல. அவர் ஏங்க சொல்லணும்? இது வந்து ஒரு லீகலா இருக்கக்கூடிய அடிப்படை புரிதல் தானே. அப்படி நான் நினைக்கல. இப்ப அடிப்படை புரிதல் நீங்க சொல்றீங்க, எனக்கு அப்படி புரியலையே. இப்ப இவ்வளவு தூரம் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கறிஞர்கள் மூலமா இத்தனை வாதங்களை எடுத்து வைக்கிற போது ஒரே ஒரு விஷயம் இப்படி சொன்னா எவ்வளவு பப்ளிக், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் பல பேர் இவருக்கு ஆதரவா வந்து நிப்போம்ல. அப்ப அது நமக்கும் புரிஞ்சிடும்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை எல்லாருக்காகவும் போராடுகிறேன், இது எல்லாருக்கும் இதுல தீர்வு கிடைக்கும் சொன்னா, இப்ப இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எம்பியா இருக்காரு. கலைத்துறை சார்பாக தான் இவர் அனுப்பப்பட்டு இருக்கிறார், நியமிக்கப்பட்டு இருக்கிறார். ஏன் நாடாளுமன்றத்துல இந்த சட்ட திருத்தம் ஒண்ணு செய்யலாம்னு சொல்லி ஏன் பிரதமருக்கு இவர் இதுவரைக்கும் ஆலோசனை வழங்கல? தன்னுடைய ஆயுதத்தை அவர் பயன்படுத்தவே இல்லையே. சட்டம் இருக்கிறது. இப்ப அவருடைய வழக்கறிஞர்களே என்ன சொல்றாங்கன்னா, காப்பிரைட் ஆக்ட்ல ஏற்கனவே கம்போசருக்கான அந்த இசையை உருவாக்கியவருக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நடைமுறையில இல்லங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. 70களில் 80களில் போட்ட அக்ரிமெண்ட்ல அது இல்லங்கிறது தான் பிரச்சனையா இருக்குன்னு தான் இன்னைக்கு அவருடைய வழக்கறிஞர்கள் பேசுறாங்க. இப்ப அதுல பிரச்சனையே இல்லைன்னா சட்டம் இருக்குன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது? எப்பவோ தீர்ப்பு வந்திருக்கணுமே. இல்ல, சட்டத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு ஒரு தெளிவு. கரப்ஷன் ஆக்ட் கூட தான் சார் இருக்கு. ஊழல் வழக்குல 20 வருஷம் கழிச்சு தானே ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த மாதிரி தான். இல்ல, இப்ப நீங்க I don't know if you are playing devil's advocate. எல்லாத்துக்கும் நீங்க விடை வச்சிருக்கீங்கன்னா எப்பவோ கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கணுமே. தெளிவு இல்லாததுனால இவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அதாவது இந்த காப்பிரைட் ஆக்ட், காப்புரிமை சட்டத்தினுடைய திருத்தத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்களுடைய நிலைமை என்னன்னு புரியாம இருக்கிறதுனால தான் இவ்வளவு போராட்டம். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அதுதான் சொல்றேன். இப்ப அதுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டது என்றால், இந்த வழக்குல அதுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டது என்றால் அது எல்லா மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் உதவும்ன்றதுதான் கேள்வி. அந்த தெளிவை சட்ட திருத்தத்தின் வழியாக கொண்டு வருவதற்கு இவர் ஏன் நாடாளுமன்றத்தில் முயற்சிக்க கூடாது? இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். இப்ப கலைத்துறை சார்பாக பிரதிநிதியா போயிருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை அங்க எழுப்பி சொன்னா இதுல உரியவர்கள், இந்த துறையை சார்ந்த நிபுணர்கள் கூடி இதுல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தா எல்லாருக்கும் தெளிவு நீதிமன்றத்துக்கு வெளியவே கிடைச்சிருமே சட்டத்தின் வழியா. இந்த 80களுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு எல்லாரையும் கூட்டி விவாதிச்சா இதுக்கு தெளிவு கிடைச்சிருமே. சட்ட திருத்தத்துல எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அதுல சப் கிளாஸஸ் போட்டு எந்தெந்த நுணுக்கத்துல எங்கெங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ, மர்சியா இருக்கோ, கிரே ஏரியாஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு இவருடைய அனுபவத்துக்கும் அந்தஸ்துக்கும் இன்னைக்கு இருக்கிற பதவிக்கும் இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு முயற்சி ஏன் எடுக்கக்கூடாது என்பது ஒரு இசையமைப்பாளனாக என்னுடைய பார்வை. ஓகே, ஓகே, ஃபேர் எனஃப். உங்க கேள்வியா நீங்க அதை வைக்கிறீங்க. இப்போ இன்னொரு அதை தாண்டிய விஷயம் வந்து வைரமுத்து அவர்கள் பேசினதோ மற்றதோ போயிட்டு இருக்கும்போது, இளையராஜா எங்கேயுமே பாடலாசிரியருக்கு உரிமை தரக்கூடாது, இல்ல பாட்டு பாடியவருக்கு உரிமை தரக்கூடாதுன்னு அவர் கேட்கலையே. அவருக்கான உரிமையை அவர் கேட்கிறாரு. அப்போ அதுக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டு அவர் ஏதோ மற்றவர்களுடைய உரிமையை பறிப்பது போல ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். இப்ப புரியுதா நான் ஏன் முதல்ல ஒரு பிரஸ் மீட் வச்சு எல்லாருக்கும் தெளிவை கொடுக்கணும்னு? எல்லாருக்கும் புரிஞ்சுக்க வேண்டியதான நீங்க சொன்னீங்க. இப்ப எல்லாருக்கும் குழப்பம் இருக்குன்னு நீங்களே தான் சொல்றீங்க. இதுக்கு தான் பிரஸ் மீட் வைக்கணும். உருவாக்கப்படுகிறதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் கோர்ட்ல சார், அவர் கோர்ட்ல தெளிவா கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை பார்த்தாலே தெரியுது. என்ன அவரு எக்கோங்கிற ரெக்கார்டிங் கம்பெனி மேல கேஸ் போடுறாரு. என்னுடைய பாடல்களுக்கு எனக்கு உரிமை வேணும்னு கேட்கிறாரு. பாடல ஆசிரியருக்கு கொடுக்காதீங்க, இல்ல தயாரிப்பாளருக்கு கொடுக்காதீங்க, வேற யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு அவர் சொல்லலையே. அந்த கேஸ்லயே அப்படி இல்லையே. இந்த இடத்துல எல்லாரும் குழப்பிக்கிறாங்க அப்படின்னா காப்பி ரைட்டுக்கும் ராயல்டி ஃபீக்கும் சேர்ந்து இப்ப உங்களோட கேள்வியிலேயே அந்த குழப்பம் இருக்கு. திரு இளையராஜா அவர்கள் நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருப்பது காப்புரிமைக்காகவா தன்னுடைய உரிமை தொகைக்காகவா? அதை சொல்லுங்க எனக்கு முதல்ல. அவர் வந்து அதை உருவாக்கியவருக்கான அடிப்படை உரிமை இருக்கணும்னு சொல்றாரு. இப்போ முழுசா தயாரிப்பாளர்கிட்ட மட்டுமே இருக்கு. அது வந்து எனக்கு இருக்கணும்ங்கறத அவர் கேட்கிறார். தயாரிப்பாளருக்கு உரிமை இருக்கிறதாக எந்த சட்டத்துல இருக்குது?
சார் இப்போ இல்ல சார், எல்லா மியூசிக்கோட ரைட்ஸையும் இப்போ திரு ராஜன் அவர்கள்ல இருந்து எல்லா ப்ரொடியூசர்ஸும் அதான் சொல்றாங்க, நாங்க பாட்டு நீங்க போடும்போதே அந்த பாட்டோட உரிமை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்றீங்கன்னு. தயாரிப்பாளர்கிட்ட இருந்து தான் ரெக்கார்டிங் கம்பெனியே வாங்குறாங்க. நம்ம ரெக்கார்டிங் கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவும் நம்ம பேனல்ல இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட வேணா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் ஒரே வரியில உங்களுக்கு சொல்லிடுறேன். தயாரிப்பாளருக்கு அந்த படத்தினுடைய கதைக்குள்ளே அந்த படத்தோட பயன்படுத்துற உரிமை மட்டும்தான் இருக்கு. படத்துக்கு வெளியே பாடலா இப்போ ஒரு எஃப்எம்லயோ ஓடிடிலயோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயோ பிளே பண்ண கொடுக்கற உரிமை தயாரிப்பாளர்கிட்ட இல்ல. அத லேபிளுக்கு பப்ளிஷர்ட்ட பதிப்பு உரிமை உள்ளவங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்தா லேபிள் வாங்குறாங்களா? ஆமா. அப்ப வந்து அவரு யார்கிட்ட இப்ப போராடிட்டு இருக்கிறாரு? நம்ம இப்போ அவர் வந்து லேபிள் கம்பெனிஸோட தான் போராடிட்டு இருக்காரு. லேபிள் கம்பெனிஸ் எந்த பேசிஸ்ல ஃபைட் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காப்பிரைட் லான்னு ஒண்ணு இருக்குல்ல, காப்புரிமை சட்டம். இது வந்து மேலை நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு காப்புரிமை சட்டம். அது இந்திய திரைப்பட இசைக்கு கொஞ்சம் கூட ஒவ்வாது. அங்கதான் இந்த குழப்பம். இதைத்தான் நான் என்னுடைய காணொலிகள் வழியாக எல்லாருக்கும் விளக்க முயற்சித்து செய்து கொண்டிருக்கிறேன். மேலை நாடுகள்ல இருக்கிறது பாடகர் சார்ந்த சிங்கர் சென்ட்ரிக் காப்பிரைட் லா. அங்க சிங்கர் தான் சாங் ரைட்டர், அவரே பாடலை எழுதுவார், அவரே மெட்டமைப்பார், முழு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவர் மனதிலிருந்து தோன்றுவதால் அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்திய திரைப்பட இசைக்குள் வரும்பொழுது பாடகர் தான் கடைசி நிலைமை. முதல்ல வருகிறவர் தயாரிப்பாளர், அவர் இயக்குனரை தொழிலில் அமர்த்துகிறார், அப்புறம் இசையமைப்பாளரை பணியில் அமர்த்துகிறார், பிறகு பாடலாசிரியரை பணியில் அமர்த்துகிறார், இறுதியில் பாடகரை கூப்பிடுகிறார்கள். அப்ப இவ்வளவு உரிமை இருக்கிற தயாரிப்பாளருக்கு இப்ப நம்ம பேசுறது காப்புரிமை பற்றி, உரிமை தொகை இல்ல. அப்ப அந்த காப்புரிமை இவ்வளவு பேரையும் பணியில் அமர்த்தி அந்த பணிக்கான ஊதியத்தை கொடுத்து விட்டு பெற்றுக்கொள்கிற தயாரிப்பாளரிடம் தான் இருக்க வேண்டும் என்பது இப்படின்னு என்ன போன்றவர்கள் நினைக்கிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தை தான் காப்பிரைட் லால இந்தியால கொண்டு வரணும். இவங்க வெளிநாட்டு சட்டத்தை வச்சுட்டு இங்க எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அப்ப நீங்களும் அந்த ஒரு இதுல ஒரு சேஞ்ச் தேவைங்கிறது தான் கடைசியா சொல்ல வரீங்க? அதனாலதான் இவ்வளவு குழப்பமும். இப்ப நம்ம விவாதித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமே அந்த சட்டத்தில் தெளிவில்லாமை. அது எப்ப தயாரிப்பாளருக்கு என்று மாற்றப்படுகிறதோ காப்பிரைட் முதல்லையும், இரண்டாவது அம்சமாக உரிமை தொகையில் தயாரிப்பாளருக்கும் ஒரு பங்கு, இசையமைப்பாளருக்கு ஒரு பங்கு, பாடலாசிரியருக்கு ஒரு பங்கு, பதிப்பீட்டாளருக்கு பப்ளிஷருக்கு ஒரு பங்கு என்று எப்ப சட்ட திருத்தத்துல தெளிவா அது வந்து போடப்படுகிறதோ அப்ப இந்த குழப்பம் எல்லாம் நீங்கிரும். இப்ப தயாரிப்பாளருக்கு ராயல்டி ஃபீஸ் கொஞ்சம் கூட இடம் இல்லாம பண்ணிட்டாங்க. அது நான் ரொம்ப அநீதி என்று நினைக்கிறேன். எந்த நிலைமைக்கு போயிருச்சாமான்னா சார், இளையராஜா அவர்கள் அவரோட பாடல அவரோட சொந்த யூடியூப் சேனல்ல போட்டா கூட காப்பிரைட் வயலேஷன் சொல்றாங்களா? ஆஃப் கோர்ஸ் அப்படிதான் இருக்கும். இப்ப நான் என்னோட படத்து பாடல தயாரிப்பாளருக்கு கொடுத்துறேன், அவர் ஆடியோ வெளியீட்டாளர் பதிப்பீட்டாளருக்கு வித்துறாரு. அப்புறம் அது அந்த படத்து அவருடைய உரிமை தானே, நான் எப்படி அதை பயன்படுத்த முடியும்? அது என்னோட இது இல்லையே. இப்ப மேலை நாடுகள்ல அந்த பாடகர்களே எழுதி இசையமைத்து பாடுகிற பாடல்கள் யாருக்கு எந்த உரிமை கொடுத்தாலும் அடிப்படை உரிமை அவர்கள் கையில். ஏன்னா அது அவங்க உருவாக்குறது. இங்க இசையமைப்பாளர் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு தேவையை ஏற்படுத்தி கொடுப்பவரே அந்த தயாரிப்பாளர் இயக்குநர்கள் தான். அவங்க மட்டும் இவரை பணியில் அமர்த்தலன்னா ஒரு இசையமைப்பாளரா நான் வீட்டிலேயே தான் சும்மா உட்கார்ந்து இருப்பேன், யாராவது ஒண்ணு கூப்பிட மாட்டீங்களா, ஒரு சூழல் கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்களான்னு அந்த தேவையை ஏற்படுத்துகிறவர் தான் அந்த பாடலுக்கு உரிமை கொண்டாட முடியும். Fair enough sir, thank you for your participation. நான் நிறைவா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து இசை உலகத்தை தாண்டி இல்ல இதுல சட்ட ரீதியான போராட்டங்களை தாண்டி இதுல இளையராஜாவுக்கு ஆதரவு இளையராஜாவுக்கு எதிர்ப்புன்னு ஒரு அரசியல் நடக்கிறதா பாக்குறீங்களா? ஐயோ, அதாவது இப்ப பாருங்களேன், திரைத்துறைக்கு இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெளிவு இல்லாம மாறி மாறி நம்ம பேசி குழப்பிட்டு இருக்கும் பொழுது சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்து தனக்கு பிடித்தவரையும் பிடிக்காதவரையும் பேசுற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி குற்றம் சொல்லக்கூடாது, இது அரசியல்னு சொல்லக்கூடாது. இது யாருக்குமே இன்னும் விளங்கல, நமக்கே விளங்கல இல்லையா, துறையை சார்ந்தவங்களுக்கு. இது அரசியலாம் பார்க்கல, அவன் அப்படிதான் நடந்துக்குவான். அவனுக்கு பிடித்தவர்களும் இருப்பார்கள், வேண்டாதவர்களும் இருப்பாங்க. ஓகே ஓகே ரைட். நன்றி திரு ஜேம்ஸ் வசந்தன் இணைப்பில் வந்ததற்கு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். எல்லாருடைய நிறைவு கருத்துக்களை கேட்க வேண்டிய சமயம். திரு மனோகர், உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நேரமா பேசல, உங்களுடைய நிறைவான கருத்துக்கள் ஏதாவது இருந்தா இந்த தருணத்துல. மேடம், இப்ப சொன்னது இன்டர்நேஷனல்ஸ்ல என்ன அப்படி இருக்குதுன்னா அங்கெல்லாம் பாப் மியூசிக் தான் பாடுறாங்க. ஆமா, பிலிம்ல படத்துல மியூசிக் சாங்ஸ் இருக்கிறது இல்ல. இந்தியால வேற மாதிரி, ஓவர்சீஸ் டிஃபரெண்டா இருக்கும். இந்தியால வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் சாங் 10 சாங் வைக்கணும், 5 சாங் வைக்கணும், 2 சாங் வைக்கணும்னு பண்றாரு. அதுக்கு வந்துட்டு டோட்டலி 100% யாரு பிக்கெஸ்ட் லாயர் இந்தியால நம்பர் 1 அட்வொகேட்டா கேட்டாலும்
ப்ரொடியூசருக்கு தான் அது ரைட்ஸ் இதுதான் சொல்லும். சப்போஸ் ப்ரொடியூசர் இளையராஜாக்கு எழுதி கொடுத்திருந்தா அது தனி விஷயம், அப்ப அவர்கிட்ட ரைட்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, இப்ப அவர் சொல்லி நிற்கிறது நான் இந்த மியூசிக் பண்ண இது ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றது அது ராங். காப்பிரைட் வெரி கிளியரா இருக்குது, வெரி வெரி கிளியரா இருக்குது. யார் என்ன வேணுமா தான் சொல்லட்டும். அது 99% பீப்புளுக்கு மேடம் காப்பிரைட் பத்தி தெரியாதுமா, பாவம் தெரியாது. ஓல்டன் டேஸ்ல சென்சார் ஆபீஸ்க்கு இளையராஜா சைன் பண்ணி கொடுத்துக்கிறாரு. சென்சார் ஆபீஸ் போனோம்னா இளையராஜா மியூசிக் பண்ணாரு, பணம் கொடுக்காத இவரு சைன் பண்ணுவாரா இளையராஜா? லிரிக்ஸ் ரைட்டர் சிக்னேச்சர் இல்லாத பணம் கொடுக்காத லிரிக்ஸ் ரைட்டர் சைன் பண்ணுவாரா? ஹீரோ கூட சைன் பண்ணிக்கிறாரு அந்த காலத்துல. சென்சார் ஆபீஸ்ல இன்னைக்கும் இருக்குது. சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாதான் அந்த காலத்துல சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க. இப்ப 2012 இருந்து காப்பிரைட் இஸ் டிஃபரெண்ட். ஐபிஆர்எஸ் ஒன்னு இருக்குது. ஐபிஆர்எஸ்ல இருந்து இன்னைக்கு எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் பணம் கோடிக்கணக்கில் வருதுமா. ஆக்சுவலி இப்ப நான் மியூசிக் கம்பெனி எனக்கு 50% வருது. 100 ரூபாய் எங்க இருந்தா கலெக்ஷன் வந்துச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு வரும், 25 ரூபாய் மியூசிக் டைரக்டர் போவோம், 25 ரூபாய் லிரிக்ஸ் ரைட்டர் போவோம். எந்த சாங் எங்க பிளே பண்ணாலும் அந்த பணம் அவங்களுக்கு போகும். பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் பிபிஎல், பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் எங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல டான்ஸ் பாடுறாங்கன்னாக்கா அதுலயும் சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அவங்களுக்கு போகுது. இது வெரி கிளியரா இருக்குது. இதுல என்ன இதுல இப்ப இவங்க சொல்லி இருக்கிறது ப்ரொடியூசர் நான் மியூசிக் பண்ணாக்கா மியூசிக் என்னதுதான் டோட்டலி ரைட்ஸ், தட் இஸ் ராங். ப்ரொடியூசர் தான் ஓனர். இது நீங்க எந்த பெரிய பிக்கெஸ்ட் லாயர் இந்தியால நம்பர் 1 லாயர் கிட்ட கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. ஓகே, ரைட், நன்றி. அன்வான்டட்லி இஷ்யூ பண்ணி நிக்கிறாங்க, அவ்வளவுதான். ரைட், ஓகே, நன்றி திரு மனோகர். திரு பாரிசாலன் நிறைவா சுருக்கணும். இதுல என்ன ஒரு அடிப்படை விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த டிபேட்லயுமே இளையராஜா அவருடைய கோரிக்கை என்பதை வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தும் விதமாகவே தான் போகுது. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. அவர் வந்து அவருடைய உரிமையை கேட்கிறாரு. அதுல இவருக்கு பங்கு இல்லை அவருக்கு பங்கு இல்லைன்னு அவர் சொல்லலை. எனக்கான பங்கு தரப்படவில்லை, அதனால அவர் கேஸ் போடுறாரு. தன்னோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காக தான் அவர் கேஸ் போடுறாரு. அதில் வைரமுத்து அவருக்கு பங்கு இருந்தால் அந்த பங்கு வைரமுத்து அவருக்கு கேஸ் போட்டால் அவருக்கும் சாதகமாக தான் போய் நிற்கும். இன்னொன்று என்னன்னா, இந்த காப்பிரைட் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொய் வந்து பரப்பப்பட்டது. இளையராஜா பாட்டை நான் வீட்டில் பாடுறேன், நான் பாத்ரூமில் பாடுறேன், அப்போ நானும் காசு கொடுக்கணுமான ஒரு வன்ம கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த காப்பிரைட் சட்டமே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது விற்பனையாக, அதாவது அதோட ஆடியன்ஸ் வந்து பெய்டு ஆடியன்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் ராயல்ட்டி செல்லும். இவருடைய பாடல்களை பயன்படுத்தி பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள்ட்ட இருந்தால் இவர் வந்து நிதியை கேட்கிறார், எனக்கான உரிமையை அவர் நிலைநாட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட சுயநலத்துக்குன்னு சொன்னாங்க, அதுவும் தவறு. அவர் அந்த ராயல்ட்டி வரக்கூடிய காசை அவரும் திரும்ப இசை வளர்ச்சிக்காக தான் பயன்படுத்துகிறார். அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படுத்தல. இல்ல, அது அவர் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் கோர்ட்ல சொல்லிருக்காரு. அவர் கோர்ட்ல சொல்லல, அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு பேட்டியில அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு, ஒரு இசை சார்ந்த குழுவுக்கு தான் அது முழுக்க முழுக்க போகுதுன்னு அவர் பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது மறைக்கப்படுது. அதுதான் ஏன்னு தெரியல. ஓகே, ரைட், கேட்போம். திரு ராஜன் நிறைவான கருத்துக்கள் சுருக்கம். ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் டைரக்டர் நான் சொன்ன கருத்தை அப்படியே வலியுறுத்தி சொன்னாரு. அவர் தான் ப்ரொடியூசருக்கு தேவையான ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு சொந்தம்னு ஒரு மியூசிக் டைரக்டர் சொன்னா எங்ககிட்ட எதுக்கு கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குறீங்க? அப்புறம் எல்லா தொழிலாளிக்கும் பாடகருக்கு கவிஞருக்கெல்லாம் பணம் வாங்குறீங்க. அப்போ எல்லாரும் பணம் வாங்காம பண்ணிட்டு ராயல்ட்டி வாங்கிடுங்க. மொத்த ராயல்ட்டி மியூசிக் டைரக்டர் போட்டோம். ஆரம்பத்தில் குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு வாங்கி கொடுக்குற ப்ரொடியூசர் அனாதையா விடுறீங்க. இப்போ மனோகர் சொன்னார், எனக்கு 50%, ரைட்டருக்கு 25, பாடகருக்கு 25. அங்கே ப்ரொடியூசர் அனாதை ஆக்கப்படுகிறார். அனாதைக்கு என்ன கிடைக்குது? ப்ரொடியூசர் இன்னும் எத்தனை 100 ப்ரொடியூசர்கள் வறுமையில் வாடுகிறார்கள். இவங்களுக்கெல்லாம் கோடி கோடி அள்ளி கொடுத்துட்டு. ஆகவே ஒரு படம் ராயல்ட்டி அக்ரிமெண்ட் போட்டிருந்தா நான் அக்செப்ட் பண்றேன், அக்ரிமெண்ட்ல இருக்கிறது அக்செப்ட் பண்றேன். ஆனா அக்ரிமெண்ட் இல்லாதது ப்ரொடியூசருக்கு மட்டுமே சொந்தம். ஏனென்றால் நாங்கள் சம்பளத்தை அவர் வேலை செய்வதற்கு கொடுத்து விடுகிறோம். அதில் அவர் சொந்தம் கொண்டாட எந்த பாத்தியமும் இல்லை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். கஸ்தூரி மேம், ரொம்ப சுருக்கமா சுருக்கமான்னு சொல்லுங்க. இது வரைக்கும் சுருக்கம் இல்லாம பேசிட்டோம், கடைசியா சுருக்கமா தான் பேசணும். சரி,
இந்த விஷயத்துல இது வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கோங்க, சுருக்கமாவோ நீட்டாவோ எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா, ராஜா சார் இது வரைக்கும் இந்த கேஸ், இவரோட சட்ட பஞ்சாயத்து எல்லாமே ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸா போயிட்டு இருக்கு, மோர் தென் ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸா போயிட்டு இருக்கு. அப்ப கூட அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரல. இன்னைக்கு வைரமுத்து அவர்களும் கன்னியாமரா அவர்களும் பேசினதே கூட ஒரு 2 அரசியல் தரப்புகள் பேசிய ஒரு பேச்சாதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கோர்ட்ல கேஸ் இருக்கு, ராஜா சார் கோர்ட்ல பாத்துட்டு இருக்காரு. அவர் இத பத்தி மக்கள் கிட்டயும் பேசல, பப்ளிக்கையும் பேசல. இது வரைக்கும் எந்த கருத்தும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. ராஜன் சாரும் கஸ்தூரியும் பாரிசாலனும் அசோகாவும் பேசிட்டு இருக்காங்க. ஐடி விங் 2 பக்கமும் அடிச்சுக்கிறாங்க. இதுல இப்ப இதெல்லாமே காரணம் இன்றைய அரசியல் சூழ்நிலை. இளையராஜாவை வச்சு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு இது நடக்குதுங்கிறது தான் இதற்கான அடிப்படையான காரணம். ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அந்த ஒரு இளையராஜா சார்பு, எந்த சார்பா அவருக்கு, எந்த கட்சிக்கு சார்பா இருக்கிறாரு, அந்த கட்சிக்கான சார்பை எலெக்ஷன் டைம்ல பெரிய கலாட்டாவா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதற்கான அடி வேர், ஆணி வேர். ஓகே, ரைட். இதுல ஒரு அரசியலும் இருக்கு அப்படிங்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.